10ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இயல் 3ல் இருக்கிற புது தமிழ் கேள்விகள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே 1லிருந்து 200 கேள்விகளுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம 201லிருந்து 235 கேள்விகள் வரைக்கும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க கேள்விக்கு போகலாம். 201வது கேள்வி, காலையில் நீ எழும்பு என்பது டேஸ் தொடர் அப்படின்னா 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். 202வது கேள்வி, மாமழை பொய்கையிலே என்பது டேஸ் தொடர்னா உரிச்சொல் தொடர். 203வது கேள்வி, பாடினேன் தாலாட்டு என்பது டேஸ் தொடர் அப்படின்னா வினைமுற்று தொடர். 204வது கேள்வி, அசையி என்னும் சொல்லின் பொருள் யாதுன்னா இலைப்பாரி. 205வது கேள்வி, கடும்பு என்னும் சொல்லின் பொருள் யாதுன்னா சுற்றம். 206வது கேள்வி, ஆரி என்னும் சொல்லின் பொருள் யாதுன்னா அருமை. 207வது கேள்வி, வைரியம் என்னும் சொல்லின் பொருள் யாதுன்னா கூத்தர். 208வது கேள்வி, நரளும் என்னும் சொல்லின் பொருள் யாதுன்னா ஒலிக்கும். 209வது கேள்வி, வட்டார வழக்கு சொல். கடிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல். 210வது கேள்வி, வட்டார வழக்கு சொல். அழுக்கம் அப்படின்னா அணுக்கம். 211வது கேள்வி, வட்டார வழக்கு சொல். மகுழி அப்படின்னா சோற்று கஞ்சி. 212வது கேள்வி, வட்டார வழக்கு சொல். பதனம் அப்படின்னா கவனமாக. 213வது கேள்வி, கி ராஜநாராயணன் டேஸ் ஒன்றை உருவாக்கியவர் அப்படின்னா கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர். 214வது கேள்வி, காற்று வீசியது என்பது டேஸ் தொடர் அப்படின்னா தொகாநிலை தொடர். 215வது கேள்வி, அன்பால் கட்டினார் என்பது டேஸ் தொடர் அப்படின்னா 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். 216வது கேள்வி, அறிஞருக்கு பொன்னாடை என்பது டேஸ் தொடர் அப்படின்னா 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். 217வது கேள்வி, இனியன் கவிஞர் என்பது டேஸ் தொடர்னா எழுவாய் தொடர். 218வது கேள்வி, குயில் கூவியது என்பது டேஸ் தொடர் அப்படின்னா தொகாநிலை தொடர். 219வது கேள்வி, நன்மொழி இலக்கண குறிப்பு. நன்மொழிக்கு என்ன இலக்கண குறிப்புனா பண்பு தொகை. 220வது கேள்வி, வியத்தல் இலக்கண குறிப்பு. வியத்தலுக்கு இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். 221வது கேள்வி, வருகவுக்கு இலக்கண குறிப்பு. வருகவுக்கு இலக்கண குறிப்பு வியங்கோள் வினைமுற்று. 222வது கேள்வி, உரைத்த இலக்கண குறிப்பு. உரைத்தவுக்கு என்ன இலக்கண குறிப்புனா பெயரெச்சம். 223வது கேள்வி, எய்துவர் இலக்கண குறிப்பு. எய்துவருக்கு என்ன இலக்கண குறிப்பு? வினையால் அணையும் பெயர். 224வது கேள்வி, எய்தா பழி இலக்கண குறிப்பு. எய்தா பழிக்கு இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். 225வது கேள்வி, புகுத்தி இலக்கண குறிப்பு வினையெச்சம். 226வது கேள்வி, தூய்ப்பதூம் இலக்கண குறிப்பு இன்னிசை எலபடை. 227வது கேள்வி, மேன்மை என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னா உயர்வு. 228வது கேள்வி, வெகுளி என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னா சினம். 229வது கேள்வி, மயக்கம் என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னா அறியாமை. 230வது கேள்வி, இன்மை என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னா வறுமை. 231வது கேள்வி, தமர் என்பதன் பொருள் டேஸ் அப்படின்னா துணை. 232வது கேள்வி, ஒழுக்கமுடைமை டேஸ் அதிகாரம் அப்படின்னா 14வது அதிகாரம். திருக்குறளில் ஒழுக்கமுடைமை டேஸ் அதிகாரம்னா 14வது அதிகாரம். 233வது கேள்வி, மெய் உணர்தல் டேஸ் அதிகாரம். மெய் உணர்தல் திருக்குறளில் எத்தனையாவது அதிகாரம்னா 36வது அதிகாரம். 234வது கேள்வி, பெரியாரை துணைக்கோடல் டேஸ் அதிகாரம். அதாவது பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிறது திருக்குறளில் எத்தனையாவது அதிகாரம் அப்படின்னா 45வது அதிகாரம். 235வது கேள்வி, கொடுங்கோன்மை டேஸ் அதிகாரம். கொடுங்கோன்மை திருக்குறளில் எத்தனையாவது அதிகாரம் அப்படின்னு கேட்டிருக்கேன்? 56வது அதிகாரம்.